போனை கையிலே வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களை ஒரு நாளும் முன்னேற்றாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க சினிமாவே பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அந்த கற்பனையே உங்கள் உலகமாக மாறி விடுகிறது. அப்ப நிஜத்துல நீங்க தோற்று போய் விடுகிறீர்கள். கண்டிப்பா நீங்க கேம்ஸ் விளையாடணும், உங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா சேருங்க. தூங்கும் பொழுது கையில போனை வச்சுட்டு இருக்காதீங்க, வெளியில வச்சுட்டு உள்ளவாங்க. I request all of you அந்த மெடிடேட்டிங் ஹேபிட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சிறப்பா செய்யணும்னா டைரி எழுதலாம். யாரெல்லாம் நீங்க மிக உயர்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறீர்களோ, முன்னாடி பின்னாடி எப்பவுமே அவங்க எல்லாமே தன்னை ஆராய்ந்து பார்த்தவர்களாக இருப்பார்கள். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். குட் மார்னிங் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலா காலேஜ் விட்டு இங்க வந்திருக்கீங்க, ஸோ யூ மஸ்ட் பி ஹாப்பி. ரெகுலர் கிளாஸஸ்ல இருந்து கரெக்டா? எஸ், அவுட் சைடு, அதாவது இந்த காலேஜ் இல்லாம வெளியில இருந்து வந்திருக்கவங்க கொஞ்சம் கை தூக்க முடியுமா? ஸோ மேக்ஸிமம் அப்ப இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சார் உங்க காலேஜ்ல அப்போ எப்ப நான் பேசுறது அது இன்னொரு நாள். ஓகே, கிரேட். ஸோ உங்களை எல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க எல்லாமே வந்திருக்கிறது வந்து ஏதோ ஒரு காம்படிஷன், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி யூ ஹேவ் டு வின் தி பிரைசஸ். அது ஒரு இருக்கும். இல்லைன்னா கிளாஸஸை பங்க் பண்ணிட்டு சரி எப்படியாவது ஜாலியா வந்து இன்னொரு காலேஜ்ல வந்து ஒரு ஒன் டே ஜாலியா இருக்கலாம். இது ரெண்டுல எது? 1 or 2 ஆகணும்னு சொல்லுங்க. 1 இல்ல 2ன்னு சொல்லுங்க. 2 தான் இந்த பக்கம் கேட்குது. இந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்பவுமே 1 அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா 1 and 2 ரெண்டுமே வந்து இருக்கணும். அதாவது வாழ்க்கையில வந்து வீட்டில் எல்லாரும் சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியல, டீச்சர்ஸும் அவங்க சொல்றாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்துக்கே ஆசை. இப்ப எப்படி இருக்கீங்க? ஒரு கவலை இல்லாம சந்தோஷமா 2ன்னு சொல்றீங்கல்ல, வரணும், ஒரு ஹாப்பியா இருக்கணும். ஸோ இதே சந்தோஷத்தோடு நீங்க வந்து உங்க லைஃப் எண்டு வரைக்கும் இருக்கணும். இப்போ உங்க அம்மா அப்பா இப்ப காலையில அப்பாவுக்கு ஒரு டாட்டா சொல்லி வந்திருப்பீங்க, இல்லைன்னா அவர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, இல்லைன்னா நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிருப்பாரு. உங்க மாதிரியே ஹாப்பியா அவர் கிளம்பி ஆஃபீஸ் போறாரா? போறாரா? அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்கல்ல, உங்களை மாதிரியே சந்தோஷமா அவங்க இருக்காங்களா, இல்லைன்னா அவங்க சீரியஸா சமைச்சிட்டு இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? உங்களை மாதிரி யாராவது ஹாப்பியா இருக்காங்களா? உங்க டீச்சர்ஸ் இப்ப இங்க இருக்கவங்க நேஷனல் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஆனால் உங்களுக்கு தெரியாது. உங்க ப்ரொஃபஸரை நினைச்சு பாருங்க, ஹாப்பியா ஹாயா வராங்களா? உங்களை பார்த்தே பயந்துட்டு வராங்களா? ஹாப்பியா வராங்களா? இல்லையே. சாமி, என் ஹஸ்பண்ட் டீச்சர் தான், சைக்காலஜிஸ்ட். ஒன்ஸ் ஹி வாஸ் அ டீச்சர். நிறைய டீச்சர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. உங்களெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இவங்க கேளுங்க சார். அப்படியா? ஆக்சுவலா நேற்று ஒரு இன்சிடென்ட். என்னுடைய நெய்பர் குழந்தை வந்து எல்கேஜி, அவன் பேர் தீரன், ரொம்ப அழகா இருப்பான். அவன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க. போனா என்னன்னு கேட்டா, பக்கத்து சீட்ல உட்காந்துருக்க பையன் பென்சிலை வச்சு இங்க ஒரு குத்து நல்லா குத்திருக்காங்க, ஷார்ப்பான பென்சிலை வச்சு. இப்ப நாங்க டீச்சர்ஸை திட்டுவோமா மாட்டோமா? பேரண்டா சொல்லுங்க. இப்ப நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க குழந்தைக்கு இங்க ஒரு குத்து யார் மேல தப்பு? எடுத்தோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன தோணும்? இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டீச்சர்ஸ் எப்ப பார்த்தாலும் உங்களோட இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலா அந்த 2 குழந்தைகளும் என்ன செய்து கொண்டது, அந்த டீச்சருக்கு 24 hour இருக்க முடியாது. என்னன்ட்டு நிறைய காரியங்களை தாண்டி ஃபால்ட் எல்லாம் யார் மேல போகுது? டீச்சர்ஸ் மேல போகுது. அப்ப அது எல்கேஜி. இப்போ உங்க லெவலுக்கு வாங்கினேன், உங்க லெவல் ஹேண்டில் பண்ற ப்ரொஃபசர்ஸும் எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஜென்சி பிரின்சிபல் சொல்லும்போதே சொன்னாரு, ஜென்சி ஒரு அடைமொழியை எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க? அது ஹாப்பியா இருக்கீங்களா? உங்க பேரண்ட்ஸோ உங்க ப்ரொஃபசர்ஸோ தே ஆர் ஹாப்பியா? உங்களால உங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்களா? இப்ப மெயினா பாய்ஸ் சொல்லணும். நீ காலையில உங்க ஹேர் ஸ்டைலோ இல்லைன்னா நீ ஏதோ உங்க போனை காலைல எழுந்து எத்தனை பேர் தலைமாட்டிலையும் ஃபோன் வச்சு படுத்துட்டு இருக்கோம்? இல்ல, நான் வந்து வெளியில வச்சிருவோம் மேடம், நான் படுக்கும்போது என் பக்கத்துல ஃபோன் இருக்காது அப்படி மட்டும் சொல்றவங்க கைத்துக்குள்ள ப்ரொஃபசர்ஸ் கூட கைத்துக்கலாம். என் பக்கத்துல ஃபோன் கிடையாது, நான் தூங்கும் போது உனக்கு ஃபோனே இல்லையா இருக்கலாம், இல்லை உங்க அம்மா பிடிங்கி வைக்கிறாங்களா இருக்கலாம். மேம் அப்படியா? சூப்பர், செல்ஃப் டிசிப்ளின்டா. இப்ப மேட்டர் என்னன்னா,
நீங்க போனை கையில வச்சிருக்கீங்க, அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி உங்களை பார்த்து சமூகம் ஏன் பயப்படுகிறது? அதுதான் விஷயம். என்ன நீங்க புதுசா சொல்றீங்க, எங்களை பார்த்து யார் பயப்படுறான்னு கேட்குறீங்களா? பயந்தாங்களா? யாரு பயந்தாங்க? பாலிட்டிஷியன்ஸே வந்து பயந்தாங்களா? ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா? நியூஸ் பாத்தீங்களா? காக்ரோச் பாத்தீங்களா? ஜேபி பாத்தீங்களா? யாரெல்லாம் நியூஸ் டெய்லி பாக்குறீங்க? நிஜமாவே வா, குட், ஐ அப்ரிஷியேட் யூ பீப்புள். ஸோ என்னதான் நீங்க சொல்ல வரீங்க மேடம்? வந்ததுல இருந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்களே, அங்க லெக்சரர்ஸ்லாம் படாத பாடுபடுத்துறாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச லெக்சரர்ஸ் வந்து படாத பாடுபடுத்துறது இல்லை. நீ கவனிக்கல. அட இந்த பக்கம் உங்களை பார்க்கவே இல்லை, இந்த பக்கம் கிளாஸை நடத்திட்டு நீ தூங்கு முடிச்சுட்டு விட்டுறாங்களோ இல்லையா? ஓகே, சில விஷயங்களை மட்டும் உங்களிடம் நான் வந்து இதுக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். ஜஸ்ட் 5 minutes. ஆனா சொல்ல போற விஷயம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது, எனக்கு தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. ஆனா இது அட்வைஸா நீங்க எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் வந்து அதை வந்து அப்படியே ரூமினேட் பண்ணுங்க. எப்படி வந்து அப்படியே மாடு வந்து சாப்பிட்டுட்டு நிறைய விஷயத்த அப்படியே அசை போட்டு அதோடைய டைஜஷன் பண்ண மாதிரி இப்போ பிரின்சிபல் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப அழகா கோர்வையா அழகா சொன்னாரு. இப்போ நான் சொல்ற விஷயமா இருக்கட்டும், ஜஸ்ட் யோசிச்சுக்கோங்க. ஓகே பண்ணுவீங்களா? இது உங்க லைஃபையே மாற்றும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த காலேஜ் இயர்ஸ் ஒன்லி 3 years தான் இல்லையா? ப்ரொஃபஷனல் கோர்ஸாக தான் அவங்க 5 years படிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜில் உங்களை வச்சுக்கிட்டே இருக்க போறாங்களா? உங்க பேரண்ட்ஸ் உங்களை படிக்க வச்சுட்டே இருக்க போறாங்களா? இல்லை. மேபி பிஜி பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எப்படி பண்ணாலுமே இன்னொரு 5 வருஷம் தான் நீங்க பேர் மினிமம் படிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணி ஆகணும், வேலைக்கு போகணும். அதுக்கு நீங்க இப்பயே அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமா? படிச்சு முடிச்சுட்டுன்னா அப்ப டைம் வந்து காலம் கடந்து போயிருக்கும். எதா இருந்தாலும் நம்ம பருவத்தை தான் பயிர் செய்யணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எப்படி உங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு கடைசி காலங்களில் நீங்க ராஜா மாதிரி ராணி மாதிரி இருக்க போறீங்களா, இல்லைன்னா மூட்டையை தூக்க போறோமா, இல்லைன்னா ஏதோ ஒரு மேனேஜர் கிட்ட கீழே அவங்களுக்கு பயந்து வேலை செய்ய போறோமா, இல்லைன்னா நீங்க கம்பெனியோட சிஇஓவே ஆக போறீங்களா? எல்லாமே இப்ப நீங்க என்ன இங்க சேர்த்து வைக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கு. புரியுதா? பின்னாடி வந்து ஒண்ணுமே இல்லை. என் பையன் இப்போ டிகிரி முடிச்சிருக்கான், முடிச்சுட்டு அடுத்து லா காலேஜுக்காக ட்ரை பண்றான். அவனுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இன்னும் 2% இருந்தா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு கவுன்சிலிங்ல கிடைச்சிடும் வெயிட் பண்ணலாம். ஆனா 2% கம்மியா இருக்கு. வரலாம், வராமையும் போகலாம். இப்ப சொல்றான், நீ எனக்கு முன்னாடியே வந்து எனக்கு ரொம்ப நீ மோட்டிவேட் பண்ணி இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் இயர்ல ஆக்சுவலா ரொம்ப ஆட்டம் போட்டுட்டான். செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தெரிஞ்சு மார்க் எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் நல்ல மார்க் எடுத்திருந்தேன்னா இப்ப இந்த போராட்டம் கிடையாது. இப்ப ஃபீல் பண்றான். மாற்ற முடியுமா? நீ திருப்பி போய் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க முடியுமா? போய் காலம் கடந்துருச்சுன்னா கடந்ததுதான். அப்ப நீங்க இன்னைக்கு டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, கொண்டாட்டம்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்னங்கிறத முடிவு பண்ணணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா ஹாப்பினஸ்னா என்னன்னு? அது உண்மையிலேயே ஹாப்பினஸ் கிடையாது. அப்படியே அரட்டை எடுக்கிறதோ இல்லைன்னா சத்தம் போடுறதோ. அந்த சில இப்ப கூட ரீசெண்டா நம்ம ஒரு காலேஜ்ல பார்த்தோம்ல சார், அவங்க அந்த அவார்டு வாங்க வந்தப்போ அவங்க கத்துன நிஜமா காது கிழிஞ்சிருக்கும், அந்த செவிப்பறையெல்லாம் கிழிஞ்சிருக்கும். அப்படி கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம். ஆக்சுவலா என்ன கேட்டா வெண்ட் அவுட் பண்றது நல்லது. ஆனா நீங்கள் எதை கொண்டாட்டம் என்று நினைக்கிறீர்களோ, அதாவது வண்டிய பைக்ல வேகமா ரேசிங் போறது, இல்லைன்னா வந்து உட்காந்து ரேஸ், ஆக்சுவலா அதுவாது பரவாயில்ல, உட்காந்து எவ்வளோ ஓட்டிட்டு போறான் அதை ஆண் பாக்குறது, அதுலயே நேரம். எனக்கு இந்த பைக் ரேஸ் பிடிக்கும், அதை பிடிக்கும், இதை பிடிக்கும், இல்லைன்னா ஏதோ வீடியோ கேம்ஸ். நீங்க எதெல்லாம் ஹாப்பி நினைக்கிறீங்களோ, இல்லைன்னா தண்ணி அடிக்கிறது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லையா? என்ன நம்பவே முடியலையே. அப்ப நாங்க பாக்குறவங்கலாம் யாரு? உங்க சைஸ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்க இல்ல, எனக்கு தெரியும், அது வேற யாரும். இது எதெல்லாம் நீங்க சந்தோஷம் நினைக்கிறீங்களோ உண்மையிலேயே அது சந்தோஷம் இல்லை. சந்தோஷம்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும், ஃபியூச்சர்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா காலம் தவறி போய்விட்டால் இது வந்து இப்ப இவனுக்கு இந்த 2 மார்க்ல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு டிஎஸ்பியா இருக்கேன், பிரைவேட் காலேஜ்ல சேர்க்கணும், ஏதோ அவனை தேடிடுவேன். ஓகே, ஆனா லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து எப்படி வாழ போகிறீர்கள் என்பதை இந்த பருவத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்,
என்பது தீர்மானிக்கிறது. படிப்பு மார்க்க மட்டும் நான் பேசல, உங்களுடைய குவாலிட்டி, ஒழுக்கம், அதை பத்தி இப்ப யாருமே பேசுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் கூட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு என்ன மார்க் வேணும், மார்க் இது வந்துட்டோம், இப்போ ஒரு காலேஜ் வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை, அது மட்டுமே அல்ல வாழ்க்கை. என்ன ஒழுக்கம் உங்ககிட்ட இருந்து உள்ளார்ந்து ஒரு உந்துதல் இருக்கு இல்லையா? ஒழுக்கம்னா என்னங்கிறதுனா நான் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் அடுத்தவங்களை துன்புறுத்தாம, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, இப்போ ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கூடி சத்தம் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிறத டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா அது நீங்க ஒழுக்கவான்கள் அல்ல. அதாவது சரியா உங்களை வளர்க்கல, இப்படிதான் பேசுவாங்க பெரியவங்க, அது கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆனா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி வளர்கிறீர்கள், இந்த 3 வருடமும் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை தயவு செய்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்க போன் உங்களை தேக்காது. கால்குலேஷன் போடுறதா இருந்தாலும், செல்போன் யூஸ் பண்றது எதா இருந்தாலும் நீங்க கூகுள் பண்ணி உங்க போனை கையிலே வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களை ஒரு நாளும் முன்னேற்றாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்கண்ட்ரோல்டா நீங்க அதை பாக்குறது உங்களை எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது. பிகாஸ் வாட் யூ மெடிடேட், அதுதான் யுவர் லைஃப் இல்லையா? உங்கள் எண்ணம் போலதான் உங்கள் வாழ்க்கை. எதை நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. சிந்தித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து மெனக்கிட்டு சிந்திக்கிறது இல்லை. எதை நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, எதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சினிமாவே பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அந்த கற்பனையே உங்கள் உலகமாக மாறி விடுகிறது. அப்ப நிஜத்துல நீங்க தோற்று போய் விடுகிறீர்கள். இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லுங்க. லைக் வந்து ஏதோ நீங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள் உங்களுக்கு அவைலபிளா நெட்ல இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இந்த வயசுல எது சரி எது தவறுன்னு தெரியாது. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நீங்க அதுல போய் விழுந்துட்டீங்கன்னா, ஒரு குடியா இருக்கட்டும், இல்லைன்னா செக்ஷுவல் வீடியோஸா இருக்கட்டும், அதுல போய் விழுந்துட்டீங்கன்னா இப்ப அது உங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்ப அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். ஆனா அது ஹாப்பினஸ் இல்லை. நீங்க இந்த 3 வருஷத்தை கோட்டை விட்டுட்டீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க உயிர் வாழ்வீங்க? ஒரு 60, ஏன் நான் இவ்வளவு கம்மியா சொல்லுவீங்க, ஒரு 80ன்னு வச்சுக்கலாமா? அப்ப யோசிச்சுக்கோங்க, எவ்வளவு சப்ட்ராக்ஷன் தெரியுமா எல்லாருக்கும்? என்ன எத்தனை வருஷம் இருக்கு? அத்தனை வருஷமும் நீங்க துன்பப்பட வேண்டியதாக இருக்கும், நொந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய அடுத்தவர்களை பார்த்து, அடுத்த தலைமுறையை பார்த்து, ஐயோ நம்ம விட்டுட்டோமே. இப்போ வரைக்கும் நிறைய பேர் நான் பேசுறது கேட்டுருக்கேன், அந்த டைம்ல படிக்காம விட்டுட்டேன். ஆக்சுவலா நல்ல பிரெயினியா இருப்பாங்க, நல்ல பிரெயினியா இருப்பாங்க. ஆனா அது அந்த டைம்ல எது ஃபன் அப்படின்னு நினைச்சிட்டு, அதாவது அந்த டைம்லங்கிறது நீங்கள் இப்பொழுது என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த டைம். இந்த டைம்ல ஃபன் அப்படிங்கிற பேர்ல உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது, தொலைத்து விடாதீர்கள். கிளியர் கிளியர். ஸோ அப்ப இன்னையில இருந்து நீங்க என்ன முடிவு எடுத்துக்கணும்னா, இன்று நான் கற்றுக்கொண்டது என்ன, ஒவ்வொரு நாளும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நைட்டு தூங்கும் பொழுது தூக்கம் வந்துடும் கண்டிப்பா. ஒழுங்கா பகலெல்லாம் உழைச்சிருந்தீங்கன்னா மூளையில உழைப்பு தான் இருக்கிறதே ரொம்ப டயர்ட் ஆகிடும். கண்டிப்பா நீங்க கேம்ஸ் விளையாடணும், உங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா சேருங்க, புத்தகங்கள் படிப்பீங்க, காலேஜுக்கு போறீங்க வரீங்க, கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இதையெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நைட்டு தூக்கம் வரும். ஸோ தூங்கும் பொழுது கையில போனை வச்சுட்டு இருக்காதீங்க, வெளியில வச்சுட்டு உள்ள வாங்க. பெட்ரூம்குள்ள போனை கொண்டு போகாதீங்க. அப்ப படுக்கும் பொழுது தூக்கம் வந்துருமா? உடனே கண்ணை மூடினோன்னு சில பேருக்கு வரும், வரல வந்துருச்சுனாலுமே ஒரு 2 நிமிஷம் இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், யாரையாவது ஹர்ட் பண்ணனா, அப்படின்னா என்ன பண்ணணும், அதை நான் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது. எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருந்தாங்களா, நான் போன வேலையை ஒழுங்கா செஞ்சேனா, காலேஜ்ல கரெக்டா லேர்ன் பண்ணனா. இந்த மெடிடேட்டிங் ஹேபிட்டை கண்டிப்பாக உங்களை நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, அந்த மெடிடேட்டிங் ஹேபிட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சிறப்பா செய்யணும்னா டைரி எழுதலாம். டைரி எழுதுற பழக்கம் யாருக்காவது இருக்கா? ஒரு பரவாயில்லையே, எல்லாத்துக்குமே ஒரு 4 பேர் கை தூக்குறீங்க. பட் இந்த சைடு என்ன பாய்ஸ், மனசுலேயே எழுதுற ஹேபிட் இருக்கா? வெரி குட். டைரியில தினமும் எழுதுங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தான் இப்ப தலைவர்களாக நமக்கு முன்னாடி நின்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் நீங்க மிக உயர்ந்தவர்களாக உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறீர்களோ, முன்னாடி பின்னாடி எப்பவுமே அவங்க எல்லாமே தன்னை ஆராய்ந்து பார்த்தவர்களாக இருப்பார்கள். நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிந்திருக்கணும். ஸோ இது போதும். நீங்க எல்லாரும் கொண்டாட்ட மனநிலை, அடுத்து ஒரு ப்ரோக்ராம் அது இதுன்னு இருக்கும். சொல்லியிருக்க விஷயம் போரிங் விஷயம் தான் எனக்கு தெரியும். நான் எப்பவுமே வந்து ஒரு ப்ரோக்ராம்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஐ பிலீவ் இன் காட்.
இங்க யாராவது நாத்திகர்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே சாமி கும்பிடுவீங்க தானே? யாராவது இருக்கீங்களா நாத்திகர்கள் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா நோ இஷ்யூஸ். எல்லாருமே கண்டிப்பா கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்துல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறோம். நான் வந்து அது ப்ரே பண்ணிட்டு இன்னைக்கு இந்த என்ன சொல்லலாம், இந்த க்ரௌடுக்கு என்ன தேவை அப்படின்னு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா என்னன்னு தெரியல, இதுதான் நீ பேசு அப்படின்னு எனக்குள்ள உணர்த்தப்பட்டது. இதுதான் அப்ப இது உங்களுக்கு இது தேவையாக இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது இந்த கணத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அதுதான் உங்கள் வருங்காலத்தை நிர்ணயிக்கும். எனவே மறுபடியும் குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கையை அழகாக்கி கொள்ளுங்கள். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பாக்குறீங்க. எவ்வளவோ ஸ்பீச் இப்ப சொன்னாங்க இல்லையா பிரின்சிபல் சார், எவ்வளவு விஷயங்கள் அழகா என்ன பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும் நிறைய அடுக்கிட்டே போனார். உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எங்களையெல்லாம் விட மிக அழகாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு சிந்திக்கும் திறனும், அதாவது ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நாங்க உங்க ஸ்டேஜ்ல இருந்ததுக்கும் நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கும் எங்களால அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. எல்லாத்தையும் மிக அழகாக திறமையாக கையாளுகிறீர்கள். இந்த ஒரு விஷயம் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சி என்பது என்ன என்பதை ஆராய்ந்து, அந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சி என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் சேர்ந்ததுதான் மகிழ்ச்சி. நீ மட்டும் தனியா தடுதலையா சுற்றுறது கிடையாது. உன் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், உன் சமுதாயம் முன்னால் பெருமைப்பட வேண்டும், உன் உறவினர்கள் பெருமைப்பட வேண்டும், உன்னை வளர்க்கும் ஆசிரியர்கள் பெருமைப்பட வேண்டும். அப்படியானதாக உங்களுடைய சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.